கடவுள் படைத்த உன் அழகால் நான் இவ்வுலகை மறந்தேன். இதுவரை காணா இன்பத்தை காண வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது உன் அழகை கண்டதால் நான் என்னை மறந்தேன், என் கடலை மறந்தேன். கடைசியில் உன் காலில் சரணடைந்தேன். எனது பெயர் பொசைடான், சமுத்திரத்தின் கடவுள். ஒருவேளை இந்த மாதிரி பொசைடான் கிளியேட்டோ கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவருக்கும் அட்லாண்டிஸ்க்கும் என்ன சம்மந்தம், அட்லாண்டிஸுடைய மிஸ்ட்ரி என்ன, த்ரில்லிங் என்ன பார்க்கலாம் வாங்க. சுமார் ஒரு 11,000 இயர்ஸ் அகோ பின்னாடி ட்ராவல் பண்ணி போகலாம். எக்ஸாக்டாக சொன்னோன்னா 300லேருந்து 360 பிசி அந்த டைமில் ட்ராவல் பண்ணி போகலாம். ஒலிம்பஸ் மலையிலிருந்து சமுத்திரத்தினுடைய கடவுள் தான் பொசைடான். அவரோட மலையிலேருந்து பூலோகத்துக்கு வராரு. வந்து இந்த அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. உலகத்தில் இருக்க எல்லா இடங்களையும், எல்லா ஐலாண்டுக்கும், எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பேரடைஸ் மாதிரி, சொர்க்கம் மாதிரி இங்கே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் பூலோக வாசியான ஒரு பெண் அவங்கள பார்க்குறாரு. அவங்க தான் கிளியேட்டோ. அவர் அழகில் மழங்கி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சின்ன கவிதை, அந்த மாதிரி ஏதோ பேசியிருப்பார் போல் அவர். அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஸோ அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மிஸ்டீரியஸ் ஐலாண்டு மூவி பார்த்துருப்பீங்க, ராக். ஸோ அவர் கூட்டிகிட்டு போவார். அட்லாண்டிஸ் ஒரு இடத்த காட்டுவாங்க ரெஃபரன்ஸாக. அதே மாதிரி அக்வாமேன்லேயும் அட்லாண்டிஸோட ரெஃபரன்ஸ் இருக்கும். நம்ம சொர்க்கத்தை விட அதிகமான வளங்கள் இருக்கும். சொர்க்கத்தில் என்னென்னலாம் இருக்குது, தங்கம், வைரம், வைடோரியம், எமிரால்டு, கோல்டு, பெரிய பெரிய யானைகள் எல்லாமே மிஸ்டீரியஸாக இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா சொர்க்கத்தை நம்ம யாரும் பார்த்ததில்லை. அந்த சொர்க்கத்தை இங்கே காமிக்கணும் அவளோட அழகுக்கு முன்னாடி இந்த ஒரு அட்லாண்டிஸை அவர் வந்து நம்ம ஏஷியன் கான்டினென்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஏஷியன் கான்டினென்ட்டையும் லிபியாவை விட சைஸில் பெருசாக ஒரு பயங்கரமான ஒரு ஐலாண்டை உருவாக்குறாரு. நம்ப முடியாத அளவுக்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு. ஏன்னா ஒரு கடவுளாச்சே, அவர் நினச்சா எல்லாமே கொண்டு வர முடியும். அந்த மாதிரி சொர்க்கத்திலிருந்து என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ தங்கத்தால், டைமண்டால் மின்னக்கூடிய மாளிகையை கட்டுறாரு. 5 சைடு தண்ணி மூலம் கேனல்ஸ்லாம் கட்டி அந்த வழி தண்ணிலாம் வந்து அதுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இந்த ஒரு பேலஸ், இந்த ஒரு அரண்மனை மின்னணும் கோல்டாலையும் முலாம் பூசப்பட்டு உண்மையான கோல்டு மூலியமாக பழங்கள் நிறைந்த, பெரிய பெரிய வளங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே அட்லாண்டிஸ் தான் பயங்கரமாக சூப்பராக பணக்கார கண்ட்ரி, பணக்கார ஐலாண்டு, பணக்காரர்கள்லாம் வாழ வேண்டிய ஒரு இடம் ப்ரெசண்ட்டில் சொல்ல வேண்டியதாக இருந்தால். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி கிளியேட்டோக்காக ஒரு செஞ்சு வச்ச அரண்மனை தான் அட்லாண்டிஸ். அங்கே இல்லாதது எதுவுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் நெருக்கமானாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் 10 குழந்தைகள் பிறந்தாங்க. அதில் முதல் குழந்தை அட்லாஸ். இதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு இருந்தாங்க ஒருத்தர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிட்ரைட். அவர் தான் பொசைடனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப். ஏன் பொறாமப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கடலோட, அவங்களும் கடவுள் தான், அவங்க வந்து காடஸ், இவர் வந்து காடு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களால இவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு ஒரு பெரிய மலை மேலே சிற்பிக்குள்ளே அவங்கள ஒழிச்சு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மேலே பாதுகாப்பு அவங்களுக்கு வைக்கிறாங்க. அவங்களால கிளியேட்டோவுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளியேட்டோவும் இவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி தான் வந்து இந்த அட்லாண்டிஸ் உருவாச்சு. ஸோ ஃபைனலாக பொசைடன் டிசைட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஐலாண்டுக்கு வந்து கிங்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முதல் பையன் அட்லாஸை வந்து கிங்காக அறிவிக்கிறாரு. ஸோ அறிவிச்சிட்டு இவர் வந்து ஒலிம்பஸ் மலைக்கு போயிடுறாரு. ஸோ இந்த ஒரு அட்லாஸ் இவர் வந்து கிங் ஆனதுனால இந்த ஒரு ஐலாண்டுக்கு வந்து அட்லாண்டிஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த அட்லாண்டிஸ் மக்கள் என்னென்னா, பாதி வந்து கடவுள், பாதி வந்து மனிதர்கள். ஏன்னா வந்து கிளியேட்டோ வந்து நார்மல் ஹியூமன் பீயிங், பொசைடன் வந்து கடவுள். ஸோ இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணதுனால 10 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கடவுளோட குழந்தைகள். ஸோ அவங்க வழியில் வர சன்னதி எல்லாருமே பாதி கடவுள், இன்னொரு பாதி வந்து மனிதர்கள். ஸோ இந்த ஒரு அட்லாண்டிஸ் ஐலாண்டை வந்து அடிச்சுக்க ஆட்களே இல்லை. இங்கே வந்து எல்லாமே இருக்குது, எல்லா வளங்களும் இருக்குது, எல்லா செல்வங்களும் இருக்குது. முதல்ல நான் சொன்ன மாதிரி அட் த சேம் டைம் அட்லாஸ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவரோட அப்பா வந்து இவருக்கு இவ்வளோ பெரிய பதவி கொடுத்ததுனால அவரோட நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 5 ரிங்ஸ் ஆஃப் வாட்டர் வழி உள்ளே புகுந்து கேனல் வழியாக வந்து இந்த மாளிகையை பார்க்கும்போது அவரோட அப்பாவோட ஸ்டாச்சு தெரியணும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்டாச்சு ஒன்று கட்டுறாரு. அவருக்கு தலையில் ஒரு கிரீடம் வைக்கிற மாதிரி, கையில் வந்து ட்ரைடன்ட் சூளம் மாதிரியான இருக்க ஒரு இதுவை எல்லாமே தங்கத்தால் செஞ்சுப்பட்டு உலகத்தை வானத்தில் மேகங்களுக்கு இடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஹைட்டான ஒரு ஸ்டாச்சு வந்து கட்டி முடிக்கிறாரு. இதை பார்த்து ஆச்சரியம் அடைகிற கிரீக் மக்களும் ரொமானிய மக்களும் ஆச்சரியப்பட்டு இந்த அட்லாண்டிஸ்க்கு வழியில் வராங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தலகணம் அதிகமாக ஏறி இருக்கு அட்லாண்டிஸ் மக்களுக்கு.
அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் மக்களையும் ரொமானிய மக்களையும் அடித்து விரட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை எதிர்க்க ஆட்கள் இல்லை, எங்கள் அட்லாண்டிஸ்குள்ளே நாங்கள் மட்டும்தான் வாழ்வோம், வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்டகணத்தில் ஆடுறாங்க. ஸோ கிரீக் ஆட்கள் எல்லாருமே கோவப்பட்டு அந்த ஒரு பெரிய அட்லாண்டிஸ் ஐலாண்டை எதிர்க்கணும், போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிரீக் கூட்டம் வந்து போர் தொடுக்கலான்னு சொல்லிட்டு அட்லாண்டிஸ்க்கு வந்து தூது அனுப்புகிறாங்க. அட் த சேம் டைம் அட்லாண்டிஸும் அட்லாஸும் அதை அக்செப்ட் பண்ணுது. ஏன்னா அவங்கக்கிட்ட இல்லாத படையே இல்லை. ஏன்னா அது அவ்வளோ பெரிய கான்டினென்ட் அளவுக்கு பெரிய ஐலாண்டு, அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, பெரிய கப்பல் படையெல்லாம் இருக்குது, சூப்பராக பயங்கரமாக இருக்குது, போனால் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து கடவுளோட பசங்க, கடவுளோட மனிதர்கள் எல்லாருமே அவங்க தான். அவங்க நினச்சா இந்த உலகத்தையே வீட்டிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பவர் இருக்குது. அட் த சேம் டைம் 2 பேருமே வார் வந்து வேஜ் பண்ணுறாங்க. ஸோ போர் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அட்லாண்டிஸ் ஆளுங்க எல்லாருமே கப்பலில் கிளம்பி போகிறாங்க. ஒரு சின்ன கிரீக் ஆட்களையும் மனிதர்களையும் சாவடிக்கலாம், போரில் ஜெயிக்கலாம், நாங்கள் தான் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஃபைனலில் யார் ஜெயிக்கிறாங்க? எதிர்பாராத விதமாக கிரீக் மக்கள் வெற்றியை கையில் பறிக்கிறாங்க. ஸோ அட்லாண்டிஸ் ஆட்கள் ஆச்சரியம் அடைகிறாங்க, என்ன இவ்வளோ பெரிய படம் இருக்குது, நம்ம எப்படி தோற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலாக என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசைடான் பயங்கரமாக கோவப்படுறாரு. நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி வளங்களை கொடுத்தேன், உங்களுக்கு உலகத்திலே இல்லாத அளவுக்கு பணங்களை கொடுத்தேன், உலகத்திலே இல்லாத அளவுக்கு மதிப்புள்ள நிறைய வைடூரியம், உங்களுக்கு தேவையற்ற மீறி, உங்களுக்கு இதனால் எனக்கு வந்து ஃபீலிங்கு, இதனால் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தேவையை மீறி நான் எல்லாமே கொடுத்தேன். ஆனால் உங்ககிட்ட நான் கொடுக்காதது ஒன்றே ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்பெக்ட் உங்ககிட்ட இல்லாதனால தான் உங்ககிட்ட பயங்கரமான தலகுணம் ஏறிடுச்சு. அதனால தான் சாதாரண மக்களுக்கும் நீங்கள் எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளுடைய பிள்ளைங்க, கடவுளுடைய காலனியை சேர்ந்தவங்க நீங்கள். ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு சாதாரண மனிதர்களை வந்து எதிர்த்து போராடி தோற்று போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக சபிக்கிறாரு அந்த ஒரு அட்லாண்டிஸ் ஐலாண்டுங்க. ஸோ அவர் சபிச்சதுனால கூண்டோட கைலாசம் அப்படின்ன மாதிரி பயங்கரமான எரிமலையெல்லாம் வெடித்து, கடலுக்கு கீழே இருக்க எரிமலை வெடித்து சுனாமிலாம் வந்து அட்லாண்டிஸ் கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு. ஸோ இதுதான் இதோட மொத்த கதையுமே. இதில் நிறைய மிஸ்ட்ரீஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஐலாண்டில் பயங்கரமான ஆச்சரியம் அடையக்கூடிய அளவுக்கு விலங்குகள்லாம் இருந்துச்சு, அந்தளவுக்கு வளங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2300 வருஷத்துக்கு முன்னாடி பிளாட்டோன்னு ஒருத்தர் இருந்தார், கிரீக் ஃபிலாசபர் பிளாட்டோ, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எழுதின டிமாயஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவில் தான் இந்த மொத்த கதையுமே அவர் எழுதி வச்சுருந்தார். இந்த ஐலாண்டு இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துலலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெடிட்டரேனுக்கும் ஸ்பெயினுக்கும் சென்டரில் இருக்க சீக்கு கீழே வந்து இந்த அட்லாண்டிஸ் மூழ்கி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. சில கைண்ட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினுக்கும் மொராக்கோக்கும் சென்ட்ரல் இருக்க கடலுக்கு கீழே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வித்தியாசமான விஷயம் இன்னுமே சயின்டிஸ்டால் ப்ரூவ் ஆகப்படலை. ஒரு மித்தாகவும் இருக்குது, நம்ப முடியாத மாதிரி இருக்குது, பட் இது நம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிளாட்டோவே எழுதியிருக்காரு. சில வந்து கட்டுக்கதை இதெல்லாம் கூட ஆட் பண்ணி மிஸ்டீரியஸாக இருக்கணும், சூப்பர்ஸ்டிஷியஸாக இருக்கணும், நம்பக்கூடியாத மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் மித்தாலஜிக்கல் கேரக்டர்லாம் உள்ளே இதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பொசைடான். நம்பாத மாதிரி இருக்கணும், நம்புற மாதிரி இருக்கணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாகவும் இருக்கணும். ஸோ அட்லாஸ்க்கு அந்த ஒரு ஐலாண்டு கொடுத்ததுனால அட்லாண்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஐலாண்டு பேர் வச்சாங்க. ஸோ அந்த சுற்றி இருக்க கடலுக்கு வந்து அட்லாஸ் வந்து அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலமடைவில் பேர் சூட்டப்பட்டாங்க. ஸோ அட்லாஸ் இருந்தது உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனால் அட்லாண்டிஸ் இருந்தது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் இப்போது அட்லாண்டிக் ஓஷன் இருக்கிறது உண்மை. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், தம்ஸ் டவுன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.